ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு. ஸோ எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோரும் ஜாலியாக இருங்க. ஸோ இந்த இயராவது உங்களுக்கு சேஃபாக ஜாலியாக எல்லா வகையிலும் அமையணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லா திங்ஸுமே வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி சாமி ரூமில் வச்சுட்டாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வைக்கும் போது நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்பாக இருக்குமா. இது பார்த்திங்கன்னா இந்த வருஷப்பிறப்பு அன்னைக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி வருஷம் வச்சுருவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த மாதிரி வச்சுருவாங்க எப்பயுமேவும். ஸோ அதுக்கடுத்து நானும் குளித்து கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி கோயில் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கேன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு தான் போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு திருவண்ணாமலை அப்படி சொல்லிட்டு ஒரு பஸ் ஏறணும் நம்ம. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள திருவண்ணாமலை பெருமாள் கோயில் தான். சூப்பராக இருக்குங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் நானே போகிறேன். ஸோ எப்படி இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் கண்டிப்பாக பார்த்து தரிசனத்தை பெற்றுக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து வாழை இலை விருந்து மாதிரி தான். ஸோ அவ்வளோ ஐட்டம்லாம் இருக்காது, கொஞ்சம் ஐட்டம் தான். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் தான் ஸ்பெஷல். ஸோ சாம்பார், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கூட்டு, அதுக்கு தொட்டுக்க அப்பளம், அடுத்து பாயாசம் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைனலாக இதை எல்லாத்தையுமே நாங்கள் சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். என்னோடய தம்பி வரல, நாங்கள் மட்டும்தான் கிளம்பிட்டோம். ஸோ போவேலே பார்த்திங்கன்னா வெயில் செம்மையாக அடிச்சிச்சுங்க. உங்கள் ஊரில் வெயில் அடிச்சிச்சா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நேற்று பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிச்சு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் செம்ம கொளுத்துது. கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸில் ஏறி போயிட்டேன். இன்றைக்கி பஸ்ஸு பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா என்னால் எடுக்க முடியல. ஸோ அதுக்கடுத்து ஸ்ரீவி வந்துட்டு திருவண்ணாமலை பஸ்ஸில் நாங்கள் ஏறிட்டோம். அங்கேயும் போய் அப்படியே இறங்கியாச்சுங்க. ஸோ இறங்குனதும் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் செம கூட்டமாக இருந்துச்சுங்க. அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறையா, நிறையா பேர் வந்திருந்தாங்க சாமி கும்பிட்றதுக்கு. நாங்களும் பார்த்திங்கன்னா பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கேயும் வெயிலாக தாங்க இருந்துச்சு. அவ்வளோ வெயில் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரின்ட்டு நாங்களும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போவேலே பார்த்திங்கன்னா செம்ம வைப் ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த பக்தி மூடு வந்து அப்படியே நமக்குள்ளே இறங்கிடுச்சு. செம்ம அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போவேல பார்த்திங்கன்னா நல்லா நிறைய கடைலாம் போட்டிருப்பாங்க. இந்த குட்டீஸ்க்கெலாம் நிறைய நம்ம வாங்கிக்கலாம். சுற்றி கடை தாங்க போட்டிருப்பாங்க. ஸோ நாங்களும் பார்த்துட்டே போனோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது கருப்பசாமி கோயில். இங்கே போய் நானும் எங்கள் அம்மாவும் சாமியை கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா திருநீர்லாம் கொடுத்தாங்களா, அதையும் பூசிட்டு அப்படியே நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக கோவிந்தனை பார்க்குறதுக்கு தான், ஸோ பெருமாளை பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். போவேலே பாருங்களேன், ஆள் முன்னாடி போயிட்டே இருந்தாங்க. நாங்கள் போனதுக்கு அடுத்து தாங்க ரொம்ப கூட்டமாக வந்துச்சு. சரின்ட்டு நாங்களும் அப்படியே போயிட்டோம். ஸோ போனதும் பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி இருக்குங்க. அதை பார்க்குறதுக்கு தான் நான் ரொம்ப நாள் ஆகிடுதா போய் பார்த்துட்டு அப்படியே கால் வந்து நினச்சிட்டு வந்தேன். இங்கே வந்து நினச்சிட்டு நம்ம உள்ளே போனோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம் இல்லை, நாங்கள் போவேல. நாங்கள் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அந்த மதியான டயத்தில் தான் நிறைய பேர் வர்றாங்க. ஸோ நாங்களும் போய் அப்படியே காலில் தண்ணியில் நினச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சுங்க. அந்த நாய்க்குட்டி பார்த்திங்கன்னா அந்த பசங்க என்னத்தையோ போடுறாங்க, அதை போய் எடுத்துகிட்டு வந்துச்சு. அவ்வளோ பாசமாக இருந்துச்சு. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா ஒரு எறும்பை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. பாருங்களேன், சிரிப்பாக தாங்க இருந்துச்சு. ஸோ அதை காப்பாற்றி அதை விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காலெல்லாம் நினச்சிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ மேலே தான் போகணும். போயிட்டு கீழே ஒரு விநாயகர் இருக்குங்க. பெரிய விநாயகராக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக வாங்க இந்த கோயிலுக்கு. செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா சுற்றி சூப்பராக இருக்குங்க. செம்ம கிளைமேட்டு வேறு. இந்த மாதிரி பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். சரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா விநாயகர் இருப்பார். அவரை தான் நம்ம இப்போ தரிசனம் பண்ண போய்கிட்டு இருக்கோம். ஸோ நல்லா காலெல்லாம் கழுவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் அதையும் வேடிக்கை பார்த்துட்டே தான் இருந்தோம். பட் அதை நான் எடுக்கலை. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விநாயகர் இருப்பார். அவருக்கு பார்த்திங்கன்னா அருகம்புல்லெல்லாம் வச்சு அப்படியே அவரையே மறைக்கிற அளவு மறைச்சி எடுத்துட்டாங்க. ஸோ அதையும் கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த நாய்க்குட்டி சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அந்த நாய்க்குட்டி தாங்க ஹைலைட்டே. பாருங்களேன், இவங்க பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்க கூட்டு வந்த நாய்க்குட்டி தான் போல். இவங்க என்னத்தையும் தூக்கி போட, அது பார்த்திங்கன்னா கொண்டு வந்து கொடுக்க, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் விநாயகரை தரிசனம் பண்ண போயாச்சு. இது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. இதில் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும், நேரில் பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அங்கே போய் திருநீரெலாம் வாங்கி நல்லா பூசிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே கோவிந்தனை பார்க்குறதுக்கு தான். ஸோ இது பார்த்திங்கன்னா படி நிறையா இருக்குங்க.
ஸோ போவேலே பார்த்திங்கன்னா கீழே ஏதாவது தானம் கொடுத்துட்டு போகணும் நம்ம. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா கீழேயே கீரை வாங்கிட்டு போகணும். ஸோ இதை பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு கொடுக்கணும். நாங்கள் பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா அகத்தி கீரையா. ஸோ இது இந்த விசேஷ நாளில் கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நானும் எங்கள் அம்மாவும் வாங்கிட்டோங்க. ஸோ வாங்கிட்டு நிறையாவே கொடுத்துருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாட்டுக்காக போய் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. சரின்ட்டு கொடுத்து அது பார்த்திங்கன்னா என்கிட்ட பிடுங்கிடுச்சுங்க குச்சியோட. நீ பையா கொடுதாயி நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சிருச்சு என்னவோ. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த குட்டியாக இருக்குல்ல அந்த மாட்டுக்கு போய் நான் கொடுத்துட்ருந்தேன். ஸோ அப்புறம் எங்கள் மம்மி தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா மேலே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் எல்லா குட்டி குட்டி மாடுகளுக்கெல்லாம் கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பாருங்கள், அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எல்லா மாடுக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு மாடு கொடுத்தோம்னா எல்லா மாடும் நம்ம பக்கத்துலேயே வந்துடுதுங்க. சரின்ட்டு எல்லாத்துக்கும் எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. சரின்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படா நடப்ப அப்படின்னு சொல்லி தானங்க நினைக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. போவேலே பார்த்திங்கன்னா படி நிறையா இருந்துச்சா. ஸோ கீழே பார்த்திங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு போட்டுட்டு எல்லாத்துக்குமே அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்குமே போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நடக்கையிலே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு படியாக தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டே போனோம் நாங்கள். இன்றைக்காவது பரவாயில்லைங்க, கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. மித்தபடி விசேஷ நாட்கள்னால் பார்த்திங்கன்னா இங்கே செம்ம கூட்டமாக இருக்குங்க. நிற்கவே முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நம்ம பெருமாளை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் கூட்டமாக இருந்துச்சு. நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போயிட்டோம். ஸோ எப்படியாவது பெருமாளை பார்த்துட்றோண்டா இன்றைக்கி அப்படின்ட்டு தாங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு போனோம். ஸோ அங்கேயே பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற டயத்தில் இன்னும் அபிஷேகம் கூட பண்ணலை. நாங்கள் போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் அபிஷேகம் அந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு தாங்க அபிஷேகமே ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ யாரோ வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல். சரின்ட்டு அவங்க வந்து அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு தான் கீழே வரணும் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டோம் நாங்கள். ஸோ பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா செம்ம பேக்ரவுண்டுங்க, சூப்பராக இருக்கும். நீ இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம இந்த மலையிலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்கும். சுற்றி சுற்றி சூப்பராக இருக்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ அடுத்த பாட்டில் கண்டிப்பாக காட்டுறேன், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.